கன்டினியூ பண்ணலாம் சார். Good, good morning, Kermoni. I thank you for giving me this opportunity. இன்னைக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுல ரொம்ப நன்றி. அண்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன். இப்போ வந்து இந்த இந்த ஸ்கீம் இப்போ போட்டிருக்காங்க ஃபார் பவர் ஆஃப் ஃபோர் அன்னிலோன்னு நான் நான் பார்த்தேன் நான் தட் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ நிறைய கிடைச்சிருக்கு. இப்போ நேற்று பழனிப்பன் சார் சொன்ன மாதிரி நான் அர்லியரா என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த ஸ்ரீலங்காக்காக ஓடி ஓடி யூஸ் டு மேக் தட் 1100. அதே மாதிரி இப்போ வந்து அந்த கொடைக்கானல் வந்திருக்கு. யாரோ ரிலேஷன்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ சொல்லி அந்த சார்ட் காமிச்சிட்டு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதனால நீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எப்படியோ சேல் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நேற்று பழனிப்பன் சார் சொன்னாரு, அவங்களே வந்து நீங்க டவுன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. இப்போ நேத்து என்ன இருக்குன்னா 2 பார்ட்டி நான் அதே மாதிரி நான் மீட் பண்ணேன், அவங்கள கன்வின்ஸ் பண்ணி மெம்பர் ஆக்கிட்டேன் நான். பட் அவங்க என்ன சொல்றாங்க, நான் வந்து மெம்பர் ஆயிட்டேன் நீங்க சொன்னதுனால, பட் எனக்கு அந்த பெனிஃபிட்ஸ் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தா அப்போ நான் வந்து ஒரு 4 பேர் உள்ள கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மந்த்குள்ளார இந்த 4 நாள் 8 நம்ம பண்ணிட்டோம்னா பள்ளிப்பர் சொல்ற மாதிரி நிச்சயமா வி கேன் அச்சீவ் அவர் டார்கெட். இப்போ வந்து நம்ம அந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு தான் நம்ம கூட ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் பூர்ண நம்பிக்கை இருக்கு தட் வி வில் அச்சீவ் தட். அண்ட் சொன்ன மாதிரி ஒரு 100 டைரக்டர்ஸ் வேண்டியதா இருக்கு இப்போ கோயம்புத்தூர்ல 2025 அந்த மாதிரி நிச்சயமா we can achieve if everybody has the same idea, same thought. Get up in the morning, think about Modicare, sleep in the night, have Modicare in the mind. அந்த மைண்ட் ஒரு ஆட்டிடியூட் வச்சுட்டு இருந்தீங்கன்னா வெற்றி நம்மளுக்கு நிச்சயமா கிடைக்கும். நான் வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். நான் வந்து மோதிகேர் பத்தி என்ன பண்றேன்னா, அந்த சுரேகா பாரதம் அவங்க டாக்ஸ் எல்லாம் எப்பவுமே ரெகுலரா கேட்டு கேட்டு நம்மளுக்கு ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருக்கு. இப்போ வந்து நான் என்ன சொன்னேன், அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த பத்திரிகை வெட்டிங் பத்திரிகை எடுத்து பாருங்க. நிறைய பேர் சொல்றாங்க, நான் எங்க மெம்பர்ஸ் பிடிக்கிறது எனக்கு தெரியாது, யாரு கான்டாக்ட் பண்றது, இவ்வளோ எல்லாரும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப நான் அவங்க சுரேகா மேடம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இந்த இன்விடேஷன் கார்டு எடுங்க, கல்யாணத்துக்கு யார் யார் வந்தாங்க, யார் யாருக்கு இன்வைட் பண்ணீங்க, கிரகப்பிரவேச லிஸ்ட் எடுங்க, ஏதோ ஒகேஷன் நடந்திருக்கு உங்க வீட்டுல, அந்த இதுல பார்த்துட்டு செலக்ட் பண்ணி ட்ரை டு ஸ்பீக் டு தெம் அண்ட் சி. இப்போ அவங்க என்ன ஒரு ஸ்டோரி என்ன சொன்னாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா, ஒரு மில்க் மில்க் மெய்டு, ஆமா, அவங்க மில்க் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க காலனியில. அந்த அம்மா வந்து பென்ஸ் கார் வாங்கிருச்சு. இது எப்படி ஆச்சுன்னா, இந்த மாதிரி என்ன சொன்னாங்க, ஒவ்வொரு வீடா போய் பால் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு வீடா ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சு. என்ன பெரிய வெரி இன்னோவேட்டிவ் ஐடியா. இப்போ கடைசியில் பென்ஸ் கார்டு வண்டி ஓட்ட தெரியாது. ஷி ஹஸ் ரீச் தட் லெவல். அந்த ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு மைண்ட்ல இதாகி போச்சு. ஸோ நான் என்ன அட்வைஸ், நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஆளுக்கு ஒரு வசதியான ஆளா ஏதோ ஒன்று அப்படி பார்க்காம இந்த மாதிரி ஒரு ஆள் பிடிச்சிங்கன்னா டெஃபினட்டா தே வில் சர்வைவ் ஆகும். ஏன்னா ரொம்ப ரொம்ப அரிஸ்டோக்ராட் கிட்ட போனோம்னா அவங்க இதெல்லாம் என்னால முடியாது. அப்புறம் லோவர், அப்புறம் சர்டன் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் லெவல் போகும்போது மிடில் கிளாஸ் தே ஆர் ஏபிள் டு மேனேஜ் சம்ஹவ். அப்புறம் அவங்களுக்கு என்ன நடுவில் பண கஷ்டமா இருக்கும், ஏதோ ஒன்று வரும், கொஞ்சம் எடுத்துருவாங்க, ட்ராப் பண்ணுவாங்க. ஆல் தட் வி ஹேவ் டு பி கேர்ஃபுல். ஸோ திஸ் இவங்க வெறும் சேல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, ஓன் கன்சியூம் பண்ணல அவங்க. This lady, what Sureka Babuji told, she was not purchasing for herself, only she was selling. So நான் என்ன சொல்றேன்னா, இதுல வந்து மெடிக்கேர்ல வந்து both ways it is. செல்ஃப் யூஸ் பண்றதுக்கு also you can grow.
இப்போ நான் பேசிக்கலி நான் வந்து சேல்ஸ் அவ்வளோ பண்ணல நான். அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது தான் எங்கெங்கேயோ சுத்திட்டு இருந்தே தவிர, பட் ரெகுலரா நான் அந்த செல்ஃப் யூஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா. செல்ஃப் யூஸ்ல எனக்கு நிறைய இது கிடைச்சது. லாயல்டி ப்ரோக்ராம்ஸ். போன வருஷம் எனக்கு நெல்லி ஒரு 15 to 17,000 ருபீஸ் வரைக்கும் வந்தது. இப்பவே இப்போ ஜூன்ல மறுபடியும் எனக்கு வருது. இட்ஸ் நியர்லி அபவுட் 9 to 10,000 ருபீஸ் ஐ திங்க். நான் கணக்கு பார்க்கல that day. ஜூன் 15th எனக்கு வரும். ஸோ இஃப் யூ சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுல பூரா கெயின் தான் இருக்கு. அண்ட் ஒரு சின்சியரா அட்டெம்ப்ட் பண்ணோம்னா இட்ஸ் அ வெரி குட் இண்டஸ்ட்ரி. ஃபேமிலியோட பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஃபேமிலியில என்ன பண்ணேன்னா ஐ மேட் மை டாட்டர் முதல்ல ஜூன் அந்த 21 ஜூன்ல நான் எங்க கூட தான் இருக்கான். அவங்க செல்ஃப் யூஸ் தான் பண்றவங்க, மார்க்கெட்டிங் பண்றதுல ஒன்றும் பண்றது. செல்ஃப் யூஸ் பண்ணி 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 இப்போ அவங்க கூட ஒரு 3-4 பேர் வந்துட்டாங்க. இந்த இது பவர் ஆஃப் ஃபோர் வரும்போது எப்படியோ ஒரு 4 பேர் சேர்த்து விட்டாச்சு. ஸோ திங் இஸ் இப்போ நான் வந்து எனக்கு ஒரு ஒரு சன் அப்ராட் இருந்தா இவ்வளவு வருஷமா. அவன் வந்து பாம்பே ரீச் ஆயிருக்கான். பாம்பேல ஏதோ ஜாப் கிடைச்சு பாம்பே. முதல் நான் அவனுக்கு என்ன சொன்னேன்னா, நீ வந்து பாம்பேல இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி ஒரு 1 மந்த்ல இப்போ செட்டில் ஆன பிறகு he said he is going to join மோதி கேர். ஒரு லெக் பாம்பேல பார்த்துட்டு இருக்கோம். அவங்க எங்க எங்க கான்டாக்ட்ஸ் எல்லாம் நிறைய பாம்பேல இருக்கு. ஸோ he will try to develop there. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபேமிலியும் கொஞ்சம் இது பண்ணுங்க. ஒன் ஒன் சன் ஒன் டாட்டர் அப்படி இருக்காங்க. அவங்க 2 பேர் இதுல போட்டோம். ஸோ த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வில் activated actually. And I'm going to the senior people கூட பேசிட்டு I'm now about nearly 78. எனக்கு ஒண்ணு வந்தது. நம்ம அந்த காமராஜ் நகர் வாஸ் மை ஐ வாஸ் ஹிஸ் ஃபேன் ஆக்சுவலி. காமராஜ் நகர். ஆமா. இந்த நீங்களாம் மருத்துவம் ஆயிருக்காது உங்களுக்கு. அந்த டைம்ல அவர் ஒரு ஒண்ணே ஒண்ணு பண்ணாரு. அது நான் ரொம்ப மைண்ட்ல எடுத்துட்டேன் அது நான். அது என்ன இதெல்லாம் சொன்னாங்க படிப்பு வேணும்ட்டு ஒண்ணு அவ்வளவு ஜாஸ்தி இது இல்ல. அனுபவம் அவருக்கு இருந்தது. அண்ட் he had the knowledge, he had the dedication for the country. அந்த டெடிகேஷனோட நம்ம பண்ணோம்னா வெற்றி நிச்சயமா இருக்கும். ஒண்ணு என்ன பண்ணாரு அவரு, ஆஹ் அமெரிக்கா வந்து அந்த டைம் ஸ்டோரி ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் நான். அமெரிக்கா வந்து ஆர்ம்ஸ் ஆர்டர் பண்ணாங்க. இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட ஆர்ம்ஸ் ஆர்டர் பண்ணாங்க, ஆம்பினேஷன். அந்த ஆம்பினேஷன் போடுறதுக்கு இவங்க வந்து கொடுக்குறேன், ஆனா நீங்க அட்வான்ஸ். அந்த டைம்ல இந்தியால அவ்வளவு பணமும் இல்லை. அப்புறம் நேரு வந்து இல்ல இல்ல இப்படி கொடுக்கறது எங்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்னா ரொம்ப தடுமாறினாரு. அது போயிட்டு காமராஜ் கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஆஹ், அமெரிக்கா வந்து ஆர்ம்ஸ்க்கு அட்வான்ஸ் கேட்கறாங்க, நம்ம கிட்ட ஏதுப்பா பணம் அப்படின்ட்டாங்க. யாரு அட்வான்ஸ் கேட்டா அமெரிக்கா அட்வான்ஸ். அப்போ காமராஜ் என்ன சொன்னாரு, ஈசல அவரு அமெரிக்காக்காரன் இங்க எவ்வளவு கடை இருக்கு பாருப்பா அப்படின்னு சொன்னாரு. அந்த கடை வந்து இழுத்து சாத்து, ஷட்டர் டவுன் பண்ண உடனே அப்படின்னு. அப்புறம் அவர் பேங்க் ஆஃப் அமெரிக்கா இருந்தது, இது இருந்தது, அதெல்லாம் எடுத்து ஷட்டர் டவுன் பண்ண சொல்ல ஆர்டர் கொடுத்தாரு. அவன் அமெரிக்கால அங்க ஓடி வந்துட்டான் இந்தியாவுக்கு. This is, என்ன சார் நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு. இல்ல இல்ல, நீங்க ஆர்ம்ஸ் எல்லாம் கேட்டு எங்ககிட்ட காசு இல்ல, டவுன் பண்ணிடுறேன் அப்படின்னு. அவன் என்ன சொன்னா, ஆர்ம்ஸே நான் ஃப்ரீயா கொடுத்துட்றேன்ப்பா, ஷட்டர் டவுன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. இது பாருங்க, இது காமராஜ் ஐடியா பாருங்க எப்படி இப்படி ஓடி இருக்கு பாத்தீங்களா அது. உண்மை இதுல வந்து நான் அதே மாதிரி சக்சஸ் எப்படி பண்ணிட்டாரு அந்த அமெரிக்காக்காரன் வந்து, யூனோ, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டெடிகேஷன் டு தி நேஷன். காமராஜ் நாடு வாஸ் டெடிகேட்டட் டு அவர் கண்ட்ரி. இந்த டெடிகேஷனாலே அவருக்கு அதே மாதிரி நாம வந்து ஒரு பாடி கேர் டெடிகேட் பண்ணோம்னா we will definitely get our we will definitely achieve. அடிக்கடி இப்போ பள்ளிப்பன் வர்றாரு, நம்ம இன்ஸ்பயர் ஆயிடுறோம். ஆக்சுவலி ஐ எம் கெட்டிங் இன்ஸ்பயர்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் விசிட்ஸ் டு கோயம்புத்தூர். அவர் கூட மீட்டிங்ல பேசிட்டு அப்புறம் மீட்டிங் அப்புறம் போய் ஐ ஸ்பெண்ட் சம் டைம் வித். ஸோ நான் என்ன சொல்றேன்,
கான்சென்ட்ரேஷன் இதையே பண்ணிட்டீங்கன்னா we can succeed. And now நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு ஒரு young girl spoke. I don't know her name, but I definitely want to see her. ஒரு ரொம்ப யங்ஸ்டர் காலேஜ் முடிச்சுட்டு அவர் பேரும் மறந்துட்டேன் நான். பட் அவன் பேசினதுக்காக ஐ வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் பை தட். அதனால நான் என்ன சொல்றேன், இந்த யங்ஸ்டர்ஸை பிடிக்கணும். இப்போ மெயின்லி யங்ஸ்டர்ஸ் காலேஜ்ல கனெக்ஷன்ஸ் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க எப்படியோ அந்த 4 பேர் பிடிச்சி இது போட்டோம்னா அவங்களுக்கு ஒரு இன்கம் பண்ணி வேண்டியதா இருக்கும். ஸோ நான் இப்போ அதான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கேன். ஒன் குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஐம் ட்ரைங் தட் 4 பேர் நீங்க எப்படியோ வந்துருங்க, ஒரே ஒரே குரூப்பா போகணும். ஸோ யூனோ த நேச்சுரலி தட் த டெவலப்மெண்ட் வில் பி வெரி ஈஸி. ஸோ திஸ் பவர் ஆஃப் ஃபோர் இஸ் அ வெரி குட் ப்ராஜெக்ட். அது நாம நவ் இட் இஸ் லெஃப்ட் டு அஸ், நாம யூஸ் பண்ணுவோம். அவங்க சமீர் மோடி சார் ஆஃபர் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொன்னாரு, ஐ யூ டேக் 1 ஸ்டெப், ஐ டேக் 10 அப்படிங்கிறாரு. அந்த 10 ஸ்டெப் நம்ம 1 ஸ்டெப் எடுத்தா தானே அந்த 10 வரும் இல்லைங்கிறேன் நான். ஸோ மை சஜஷன் இஸ் தட் concentrate on more youth actually, and this company will go places. That is my view. எனக்கு ஒரு 3 years ஆச்சு, 3-4 years ஆகுது இப்போ இந்த ஜூன்ல. கன்ஸ்டன்ட்லி ஐ வாஸ் ஒன்லி பைங், அவ்வளோதான். இந்த பர்ச்சேஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த பிஸ்னஸ் பற்றி நாலேஜ் வந்துடுச்சு. அண்ட் நவ் பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு இந்த வருஷம் டைரக்டர் குவாலிஃபை ஆயிருக்கேன் நான். அண்ட் வி ஹோப் டு கெட் குவாலிஃபைட் இன் ஜூன் ஆல்சோ. பிகாஸ் ஒரு டார்கெட் ஒன்று போட்டால் there will be one zeal to run for it. ஸோ அதே மாதிரி ஒரு டார்கெட் எல்லாரும் போட்டு வச்சுன்னா, ட்ரீம் பிக், திங்க் பிக், எனக்கு இதை அச்சீவ் பண்ணணும். எனக்கு என்ன ஒரு another இன்ஸ்பிரேஷன் கிடைச்சதுன்னா, அந்த கேஒய்சி சிக்கன் சேல் பண்றான் இல்லையா, சிக்கன், அவன் 76 வயசுல இந்த சிக்கன் பிஸ்னஸ் கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணான். அவன் லைஃப் பூரா அவனுக்கு ஃபெயிலியர் தான் ஆகிட்டு இருந்தது. 76th இயர்ல அவன் இந்த கான்செப்ட்ல வெஞ்சர் பண்ணான். கென்டகன் சிக்கன் என்னமோ இருக்கு, கேஒய்சி என்ன கேஎஃப்சி, சாரி, ஃப்ரைட் சிக்கன் என்னமோ பேர் சொல்ல எனக்கு தெரியாது. கேஎஃப்சி இருக்குது. அது அவன் எங்கேயோ போயிட்டான். இப்போ இன்டர்நேஷனல் லெவலுக்கு, ஒரு நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலுக்கு வந்துட்டான். இருக்கிற வேர்ல்டு பூரா அவன் பிரான்ச்சஸ் இருக்கு. அட் த ஏஜ் ஆஃப் 76 he started. அப்போ எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அவன் 76ல ஸ்டார்ட் பண்ணா, வை கான்ட் வி அப்படின்னு சொல்லிட்டு ஐ டுக் அப் திஸ் ஒரு சேலஞ்சு. அண்ட் ஐ கேன் சி சக்சஸ். ஆமாம், ஷுவர்லி. எனக்கு நான் போன பிறகு எனக்கு பேரம் பேர் நான் எழுதி கொடுத்துருவேன். நான் அவனுக்கு வர்றது அந்த பணம் அவருக்கு அந்த பையனுக்கு சேர மாதிரி ஃபெசிலிட்டி எந்த பிஸ்னஸ்லையும் கிடையாது. ஆமாம், ஈவன் ஆஃப்டர் ஐ கோ, the business will continue, that profits will go to my next generation. So this next generation இது பார்க்கும்போது probably அவனும் மெம்பர் ஆயிடுவானே. இந்த மாதிரி இன்கம் வந்துட்டு இருக்கும்போது my grandson will also become member. இப்போ 2 generations ஆயிடுச்சு, myself and my next generation. Now their children also, லைக் சுரேகா மேடம் சன் இப்போ எங்க இருக்கிறாரு, எங்கேயோ போயிட்டாரு அவரு. அதே மாதிரி தான் ஃபேமிலியில நம்ம இன்வால்வ் பண்ணிட்டோம்னா, இன்வால்வ் ஆல் தி ஃபேமிலி மெம்பர்ஸ், மாமா, மச்சான், அங்கிள், ஆண்டி, அவங்க எல்லாம் போய் பார்த்து முடிச்சுட்டா ஒரு ஃபேமிலியில ஒன்று ஆயிட்டாங்கன்னா அவங்க ஃபேமிலி அவங்க டெவலப் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் தி crux of my this thing is why Modi, think Modi all the time and have your achievements, dream big. And you have your targets that by this year I want buy a car, or I want to get some benefits by Modi Care. So if you get a product, suppose you get a car or some allotment like that, it'll be easier for us to develop our business. இப்போ நான் காலனியில் இருக்கேன், இதில் ஒரு 250 ஃபேமிலிஸ் இருக்காங்க. எனக்கு ஒரு ஸ்கூட்டரோ ஒரு ஏதோ ஏதோ கிடைச்சதுன்னா we'll be able to convince more people into this. So go for achieving something.
increase your status in Modi Care. Become director, then the next level, platinum, இது senior. அந்த மாதிரி ஒரு டார்கெட் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும், அதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் அண்ட் அட்டெண்ட் திஸ் மார்னிங் செஷன்ஸ் அட்டெண்ட் பண்றோம், என்ன பிரமாதமா இருக்கு தெரியுமா? ஐ டெல் யூ, we are only 20-30 people attending. இவ்வளோ பேர் இருக்காங்க. இதோட வீடியோ உடனே எடுத்துட்டு உடனே நம்ம people who are not coming, அவனுக்கு என்ன நெக்ஸ்ட் டே தெரியுற மாதிரி இது வச்சு, ஓ பார்ப்பா நீ இந்த மீட்டிங் மிஸ் பண்ண, இதுதான் எனக்கு இந்த மீட்டிங்ல ஐ டெவலப், ஐ காட் திஸ் நாலேஜ். அப்புறம் குமாரசன் சொல்றாரு, ஸ்கூல் டீச்சர் மாதிரி அவரு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. ஐ மீன் இட் இஸ் சோ இன்ட்ரெஸ்டிங், யூனோ. அவரு ஸ்கூல்ல காலேஜ்ல அந்த சொல்லி கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு ஒரு டாக் கொடுக்குறாரு அவரு. And we get inspired. நேத்து தான் அவர் பேசணும், நேத்து. ஆமா, so inspiring it was, you know. So the rest of the members, we should actually each one bring one மாதிரி ஒரு பாலிசி போட்டு, அவங்க நிறைய பேருக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு. லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தா கூட அட்டென்ட் பண்ணா ஆனா இந்த நாலேஜ் வந்துடும். That's what I try to say. And there's not much to tell at the moment. Let us all work for power of four. We will get, and what Mr. Palnipan has said that he wants 100 directors by December. See, he is working so hard for us every month. He is coming, and at least by gratitude, that's what is inspiring me. We should show our gratitude to him. அதுதான் எனக்கு ஒரு மெயின் இன்ஸ்பைரிங்கா இருக்கு. இவ்வளவு சம்திங் somebody gives you something, you want to return something. அதே மாதிரி தான் I want to return that to Mr. Palnipan. இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாரு நம்ம டெவலப்மெண்ட். ஸோ let us all work together, get the target of at least 100 directors. டைம் இருக்கு, 6 monthsல நம்ம கண்டிப்பா நம்ம அச்சீவ் பண்ணுவோம். ஸோ I don't have much to say, but thank you, Ranjit sir, and the rest of the team for giving me this opportunity to present my views and experience. And let's all join together and achieve our target and lead. Chinmaya mission, they say, give happiness to maximum people for maximum time. So Modi Care, we do that. We give them happiness for maximum time to the maximum people. 3 things we have to follow. And that is in my mind. Give happiness, spread happiness to maximum people for maximum time. This is what I got from my Guru, Chinmaya Mission. And I'm adopting that, and it is being successful. So let us all adopt the same policy and go ahead in our venture. Success is guaranteed. Hari Om. Thank you very much.